தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறும் ஏனைய அரசியல்வாதிகள். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், அண்மை காலமாக மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக, அண்மை காலமான்னு சொல்ல முடியாது, அவர் என்றைக்கு வெளியில் வந்தாரோ, பொது வழிக்கு வந்தாரோ அண்டையில் இருந்தே அவரை எதிர்க்கிறதுக்கு என்று சொல்லி பட்டாத பாடுபட்டு இத்தனையோ பாடுபட்டு கொண்டிருக்கணும். அவரை எதிர்க்கிறதுக்கும் அவரை விழுத்துறதுக்கும். அது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகும் இன்னும் ஓயலை. குறிப்பாக அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினவர் தான் அன்றைக்கு முதலாவது உரை. அந்த முதலாவது உரைக்கு பிறகு இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனாவை திட்டுறது, டாக்டர் அர்ச்சுனாவை கீழ்த்தரமாக விமர்சிக்கிறது, கண்ட கதையெல்லாம் சொல்கிறது, நக்கல் நையாண்டி செய்கிறேன்னு சொல்லி பல மட்டங்களில் பல ரேஞ்சில் இப்போ அவருக்கான எதிர்ப்புகள் வந்து கொண்டு இருக்குது. பல மட்டங்கள் நான் சொல்கிறது, ஒரு சாதாரண மட்டங்களில் இருந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள் என்று சொல்லி பல மட்டங்களில், கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக பல திசைகளில் இருந்து பலர் ஏவி விடப்பட்டிருக்கணும், பலர் செயல்பட ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெற்றியில் முடியுமா, இது அவர்களுக்கு பலன் கொடுக்குமா இல்லையான்றதை ஒரு கொஞ்சம் விரிவா விளக்கமா இந்த காணொலியில் ஆய்வு செய்ய போறோம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வராக்கும் முதல் என்ன சொல்லப்பட்டது? இவரெல்லாம் வெல்ல மாட்டார், இவருக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டோம், இவருக்கு லூசு, இவருக்கு பைத்தியம். ஃபேஸ்புக்கில் 93,000 ஃபாலோவர்ஸை வச்சுக்கொண்டு இவர் தேவையில்லாமல் ஆட்டம் போடுறார். 93,000 ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்கில் இருந்தால் மட்டும் அது என்ன வாக்குகளாக மாறுமா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதை விட நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்போ என்ன அவியல் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டோமா அப்படி இப்படி என்று சொல்லி அதை பெரிய அளவில் கணக்கெடுக்கல. அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வருவார் என்ற நம்பிக்கை அவைக்கு இருக்கையில, இருந்தாலுமே கூட சும்மா எதிர்கொள்ளுமென்றக்காக மேலால் எதிர்த்து கொண்டிருந்தவே, இவர் எப்படியோ வெல்ல போறதில்லை, இவருக்கு லூசு, இவருக்கு பைத்தியம் என்று சொல்லி போட்டு பேசாமல் இருந்தவே. ஆனால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று 27,000க்கு மேற்பட்ட வாக்குகள் அவருடைய சுயேட்சை கட்சிக்கு விழுந்தா பிறகு இவியல் திடுக்கிட்டு போயிட்டோம், திகச்சு போயிட்டோம். இவியல் போட்ட கணக்கு எல்லாமே பிழைச்சு போச்சுது. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்திருக்கணும்? அதுக்கு பிறகு என்ன செய்திருக்கணும்? உண்மையில் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், இவியல் அர்ச்சுனாவை எதிர்க்கிற அந்த பொறிமுறை இருக்குத்தானே, எதிர்க்கிற அந்த செயல்பாடு, அதில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும், புதுவிதமாக எதிர்த்திருக்கணும், அல்லது வேறு விதமாக எதிர்த்திருக்கணும். அப்படி எதுவுமே செய்யலை. அப்படி எதுவுமே செய்யாமல் திரும்பவும் ஆனாலிருந்து ஆரம்பித்து திரும்பவும் அதே பழைய புராணத்தை, அதே பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருக்கணும். அதாவது தேர்தலுக்கு முதல் அர்ச்சுனா அவர்களை எப்படி எதிர்த்துச்சினமோ அதே ஸ்ட்ராட்டஜியை, அதே தந்திரோபாயத்தை கொஞ்சம் இன்டென்சிவா, அதாவது கொஞ்சம் தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கணும். இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. கடைசி வரைக்கும் இது வேலைக்கு ஆகவே ஆகாது. ஏன் ஆகாதுன்றதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இருக்கார் தானே, அவர் ஜனாதிபதியாக வரும் வரைக்கும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு, தமிழ் கட்சிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கல. ஏனென்று சொன்னால், தமிழ் மக்கள் மத்தியில் அனுர அலை வீசவில்லை ஜனாதிபதியாக வரும் வரைக்கும். ஆனால் ஜனாதிபதியாக வந்த அடுத்த நொடியிலிருந்தே திடீரென்று ஒரு பெரிய ஒரு அனுர அலை தமிழ் மக்கள் மத்தியில் வீச ஆரம்பித்தது. உண்மைதானே? அப்படி வீச ஆரம்பித்ததை உணர்ந்து கொண்ட எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் அரசியல் தலைவர்களும் ஒரு கிழமைக்குள்ள ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு கிழமைக்குள்ளேயே அவரை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கணும். இவைக்கு தெரிஞ்ச முழுக்க ஒன்றுதான், ஒரே ஒரு அரசியல் சாணக்கியம் மட்டும்தான், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்னன்னு சொன்னால், எதிர்க்கிறது திட்டுறது. இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அரசியலில் 1லிருந்து 100 வரைக்கும் பலவிதமான ராஜதந்திரங்கள் இருக்கும், பலவிதமான டெக்னிக்குகள், பலவிதமான விஷயங்கள் இருக்கும் அரசியல்ல. ஆனால் இவைக்கு தெரிஞ்சது ஒன்று தானே, திட்டுறது. அப்போ அதை பயன்படுத்தி என்ன செய்தவை என்று சொன்னால், இவர்களுடைய ஊடகங்கள், இவர்களுக்கு சார்பாக எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், இவர்களுக்கு சார்பாக கதைக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலமான பேச்சாளர்கள் எல்லாரையும் பிடிச்சி ஏவி விட்டு, எல்லாரையும் பிடிச்சி தூண்டி விட்டு அனுரகுமார திசாநாயக்க அவர்களை திட்ட ஆரம்பிச்சவை. வேற ஒன்றுமே செய்யலை, திட்ட ஆரம்பிச்சவை. பத்திரிகைகள் எல்லாம் எழுதினது என்னன்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க அதை செய்யலை, இதை செய்யலை, இப்போ பதவி ஒரு கிழமைக்குள்ள அதை செய்யல, இதை செய்யல, அப்படி செய்யல, இப்படி செய்யறேன் எழுதி இவரும் கோத்தபாய ராஜபக்ச மாதிரி காணாமல் போயிடுவார், மக்களால் விரட்டப்படுவார் என்று சொல்லி தங்களுடைய வயிற்றுல இருக்கிற அந்த எரிச்சலை வெளியில கொட்டி, அவைக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு தந்திரோபாயம் தான். இந்த மாதிரியான தந்திரோபாயத்தை பாவிச்சு அனுர அலையாக இருந்ததை கடைசியில அனுர சுனாமியா மாத்தி விட்டுட்டோம். அதுதான் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் வந்த தேர்தல் முடிவுகளும், என்பிபிக்கு அங்கே விழுந்த வாக்குகளும், தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் உணர்த்துற விஷயம் என்னென்னு சொன்னால், சாதாரண அனுர அலையாக இருந்த அந்த அலையை தேவையில்லாத வேலை பார்த்து அனுர சுனாமியாக மாற்றி விட்டுட்டோம்.
அதே விளையாட்டை தான் இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய விஷயத்திலையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். அவைக்கு தெரிஞ்சது என்ன? ஒன்றே ஒன்று தானே, திட்டுறது, கீழ்த்தரமா விமர்சிக்கிறது. அது மட்டும் தானே. அதை வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். இதில் மறக்க முடியாத உண்மை என்னென்னு சொன்னால், இப்போ வந்து அர்ச்சுனா அலையாக இருக்குது, அர்ச்சுனா அலை வந்து வீசுது. அது வந்து இவள் செய்கிற செயலால் அடுத்த கட்டமாக அர்ச்சுனா சுனாமியாக மாறப்போகுது. இதுதான் நடக்க போகுது. எப்படி அனுர அலை வந்து அனுர சுனாமியாக மாறிச்சதோ தமிழ் மக்கள் மத்தியில், அதே மாதிரி அர்ச்சுனா அலை வந்து அர்ச்சுனா சுனாமியாக மாறும். அதுக்கான சகல வேலைகளையும் இவள் செய்து கொண்டிருக்கணும். ஒரு அடிப்படை உளவியல் ஒன்று இருக்குது. அடிப்படை உளவியல் இருக்குது. என்னண்டா, மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள், மக்களால் நேசிக்கப்படுற ஒரு ஆளை வந்து நீங்கள் எதிர்ப்பீங்களாக இருந்தால் நீங்கள் அந்த மக்களால் வெறுக்கப்படுவீங்கள். இதுதான் மறக்க முடியாத உண்மை. ஒரு சிம்பிள் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ எங்களோட பிள்ளைகளை வந்து நாங்கள் திட்டுவோம், கண்டபடி பேசுவோம். உன்னை பெத்தவம்பாக 4 தென்னம்பிள்ளையெல்லாம் நட்டிருக்கலாம், உன்னை பெத்தவம்பாக 4 எரும மாட்டை வாங்கி வளர்த்துருக்கலாம் என்றெல்லாம் பேசுவோம், கண்டபடி பேசுவோம். ஆனால் அதே வசனத்தை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னால் அதோட கதை முடிஞ்சுது. அதை நாங்கள் எதிர்ப்போம், அதை நாங்கள் கண்டிப்போம். அப்போ எங்களுக்கு வெறும் பாருங்க, எங்களுக்கு ஒரு கோவம் உண்டு. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். எங்கட பிள்ளைகளை நாங்கள் திட்டுவோம், நாங்கள் அடிப்போம், பேசுவோம், இன்னும் செய்வோம். நீ யார் கதைக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை பிடிப்போம். அதோட பக்கத்து வீட்டுக்காரோட கதை பேச்சை நிப்பாட்டிடுவோம். தானே. இது வந்து அடிப்படை உளவியல். அப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை திட்டுறோம்ன்றதுக்காக பிள்ளைகளை வந்து வெறுக்கிறோம்ன்ற அர்த்தம் கிடையாது. அது வேற, இது வேற. அதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தேவையில்லாமல் வாயை விட்டார் என்று சொன்னால் அவர் தான் அங்கே பாதிக்கப்படுவார். இது வந்து ஒரு சாதாரண உளவியல். அதே மாதிரி தான் மக்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஆளை, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை இவியல் திட்ட ஆரம்பித்து திட்டி அரசியல் செய்துச்சுன்னு சொன்னால் அது அவைக்கே எதிராக போய் முடியும். அவைக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிறன்னு சொல்லுவோம். அதே மாதிரி போய் முடியும். அதைத்தான் இப்பவும் செய்து கொண்டிருக்கிறோம். பிரபலமான எழுத்தாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடகங்கள் இருப்பவர்கள், ஊடகங்கள் எல்லாரும் வந்து எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பரப்பி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு நாளுமே இந்த தந்திரம் பலிக்கவே பலிக்காது. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே எத்தனையோ காணொளிகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஒரு கோட்டை வந்து சின்ன கோடா நீங்கள் காண்பிக்கணும் என்று சொன்னால் அதை விட பெரிய கோடு கீறினா மட்டும்தான் அது சாத்தியம். அதை விட பெரிய கோடு கீறணும். கீறினா அந்த முதலாவது கோடு ஆட்டோமேட்டிக்காக சின்ன போகுது தானே. ஆனால் அதுக்கான ஒரு மூளை, அதுக்கான ஒரு தைரியம், அதுக்கான ஒரு தன்னம்பிக்கை இங்கே இருக்கிறார்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு கோட்டை கீற ஒரு வல்லமை கிடையாது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பெரிய அழிரேசரை கொண்டு வந்து வச்சு இப்போ இருக்கிற அந்த சின்ன கோட்டை எப்படா அழிக்கலாம்னு பார்த்து இருக்கணும். இது வந்து நெகட்டிவான அரசியல். இது வந்து பாசிட்டிவான அரசியல் கிடையாது. அதனால தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்ட்ட வந்து இவள் திரும்ப 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 தோத்து கொண்டு போயினோம். இப்போ திடீரென்று வந்து அர்ச்சுனா அவர்களை வந்து திட்ட ஆரம்பிச்சதுக்கான காரணம் வந்து அடுத்து வரப்போகிற தேர்தல். அந்த தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்றது? உதாரணமாக வந்து வடமாகாண சபைக்கான மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டா இங்க இணையதளங்கள் முழுக்க அர்ச்சுனா புராணம் தாங்க முடியாம இருக்கும். அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். என்னுடைய கணிப்பின்படி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இருக்கார் தானே, அவர் எப்படி வந்தார், எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரபலமானார், அந்த பிரபல தன்மையை வந்து எப்படி தொடர்ந்து தக்க வச்சவர், எப்படி வந்து அதை வாக்காக மாற்றினவர், எப்படி வந்து இன்றைக்கும் வரைக்கும் அவர் வந்து சஸ்டெயின் ஆகிறார், அதாவது நின்று நிலைக்கிறார், எப்படி வந்து அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கையாள்றார். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இதில் எதையுமே வந்து எதிர்கட்சிகள் வந்து கற்றுக்கொள்ளல, அதை வந்து உணர்ந்து கொள்ளவே இல்லை. இன்ற வரைக்கும் டாக்டர் ஒரு சாதாரண ஆளாகவும் ஒரு லூசர், அவர் கதைக்க தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆக்களை ஏவி விட்டு அந்த மாதிரி தான் கருத்துக்கள் வெளிப்படுது. ஏன்னா அவையில் சொல்ற கருத்துக்கள்ல இருந்து அவையில் எந்த அளவுக்கு டாக்டரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும், டாக்டருடைய திறமையை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றது அப்படியே வெளிப்படுது. அதுக்கு காரணம் வந்து யாருமே வந்து இதுவரைக்கும் சரியா டாக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணவே இல்லை. அப்படி பண்ணியிருந்தா இவர் வந்து தங்களுடைய அந்த ரூட்டை வந்து மாற்றிருப்பினோம், தங்களுடைய அந்த பாதையை வந்து வேறு விதமாக மாற்றி வேறு விதமான டெக்னிக்களை வந்து கையாண்டு டாக்டரை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருப்பினோம். ஆனால் இன்ற வரைக்கும் அந்த டெக்னிக்கை வந்து வியல் மாற்றல. எனவே இது வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஒரு தோல்வியை வந்து வைக்க கொடுக்க போகுது. அப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து இவர்கள் எதிர்கொள்கிற விதம் எப்படி என்று சொன்னால், நாங்கள் வந்து ஓஎல்ல இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதின மாதிரி, ஓஎல்ல வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதும்போது எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து இங்கிலீஷ் டீச்சரே கிடையாது. எங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஏபிசிடியை தவிர ஒரு எதுவுமே தெரியாது. அப்போ பெடியங்கள் எங்களுக்குள்ள கதைச்சவங்க என்னென்னு சொன்னால், எங்களுக்கு தான் இங்கிலீஷில் ஒன்றுமே தெரியாதே, ஆனால் அதில் ஒரு டெக்னிக் இருக்காமடா. என்னண்டா, அந்த கேள்வி இருக்குது தானே, இங்கிலீஷில் கேள்வி கேட்கப்படும் தானே, அந்த கேள்வியில் இருக்கிற சொற்களையே எடுத்துக்கொண்டு வந்து கீழே முன்னுக்கு பின்னுக்கு மாற்றி போட்டாலாமடா, அதுதான் சரியான பதிலாக இருக்குமாம். இங்கிலீஷில் அப்படி ஒரு டெக்னிக் இருக்காம். எனவே அப்படி போட்டு விட்டால் அதில் கொஞ்சம் மார்க்ஸ் இருக்குமான்னு சொல்லி தந்தவங்க. அப்போ நாங்களும் என்ன செய்கிறோன்னு சொன்னால், இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பரில் என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வி இருக்கிற வசனங்களை முதலாவது சொல்லக்கொண்டே அங்கே போட்டு, மூன்றாவது சொல்லக்கொண்டே இங்கே போட்டு, அப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு இங்கிலீஷ் பேப்பர் எழுதிட்டு வரது. கடைசியாக வந்தது வந்து ஃபெயில்.
கடைசியாக வந்தது ஃபெயில். சரிதானே? ஏன்னா அதுதான் டெக்னிக் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டு வந்தோம். அதே டெக்னிக்கை தான் இப்போ எவியல் நம்பிக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து எல்லா இடங்களையும் ஃபேஸ்புக்லையும் டிக்டாக்லையும் அங்கேயும் இங்கேயும் எங்கெங்கெல்லாம் சமூக வலைத்தளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் திட்டினா அவரை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி இது நடக்க போகிறது இல்லை. இது வந்து ஒரு சரியான டெக்னிக்கும் இல்லை. இது வந்து கடைசியாக எப்படி முடியும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ச்சுனா அலையாக இருக்கிறத அர்ச்சுனா சுனாமியாக மாற்றி போட்டு தான் இது ஓயும். அதுக்கப்புறம் தான் இவியல் விழிச்சு கொண்டு ஓஹோ நாங்கள் பிளவிட்டுட்டோம் சொல்லி அப்பதான் உணர போயினோம். எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த எழுச்சியை வந்து எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற இவைக்கு வந்து நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது வந்து திருக்குறள்ல வந்து வலியறிதல் என்று சொல்லி ஒரு அதிகாரம் இருக்குது. 48வது அதிகாரம். என்ன வலியறிதல் என்று சொன்னா, வலி என்றா நோவு, அந்த நோவை அறிஞ்சு கொள்றதான்னு கேட்டா அப்படி இல்லை. அந்த வலி இல்லை. வலி என்றா வலிமை, வலிமையை அறிந்து கொள்ளுதல். அதாவது வந்து எதிரிகளினுடைய வலிமையை அறிந்து கொள்ளுதல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கிறார். அவருக்கு என்ன வலிமை இருக்கு, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அவர்ன்றதை இவள் வந்து அறிஞ்சு கொள்ளத்தானே வேணும். அதுக்கு தான் இந்த திருக்குறள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா 471வது திருக்குறள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்று சொல்லி. அதாவது வந்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது 4 விதமான விஷயங்களை கவனிக்கணும். சரிதானே? வினை வலியும், அதாவது வினை என்றது செயல். நாங்கள் செய்யப்படுற ஒரு செயல் இருக்குத்தானே, அந்த செயல் என்ன சொன்னா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து எதிர்க்கிறது. அந்த செயலினுடைய தன்மை எவ்வளவு என்று நாங்கள் அளக்கணும். முதலாவது அதை எவ்வளவு பார்க்கணும். ரெண்டாவது வந்து தன் வலியும், அதை எதிர்க்கிறதுக்கு தனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பார்க்கணும், தனக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு தன்னை நம்பணும். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நம்பினமோ இல்லையோன்னு தெரியல, அதை பிறகு பார்ப்போம். ஆக வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும். மாற்றான்ன்றது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன். அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அவருக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்றதை அளக்கணும். அதையும் அளக்கல. அடுத்தது வந்து துணை வலியும், எங்களுக்கு துணையாக நிற்கிறார்கள். அதாவது எங்கட பக்கமும் அவற்ற பக்கமும் ரெண்டு பக்கமுமே வந்து துணையாக நிற்பேன் தானே, கூட ஒட்டிக்கொண்டு அவையின் வலிமை என்னென்னு பார்க்கணும். என்ன அவையிலே கவுட்டு விட்டுருக்கேன் சில வேளையில். அது மிக மிக முக்கியமானது. எனவே வந்து டாக்டர்ன பக்கம் நிற்கிறாக்கள் வந்து சும்மா விசில் அடிச்சான் குஞ்சுகள், சும்மா வந்து உணர்ச்சி வசப்படுறாக்கள், அவையில் வந்து யூடியூப் வருமானத்துக்கு டாக்டரை வந்து தூக்கி பிடிக்கணும். இந்த மாதிரி சர்வ சாதாரணமாக இட போட்டுட்டு சிம்பிளா இட போட்டுட்டு எங்கட பக்கம் நிற்கிறாக்கள் வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஆக்கள், எங்கட பக்கம் நிற்கிறாக்கள் எல்லாம் வந்து எங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஆக்கள்னு சொல்லி கண்மூடித்தனமா நீங்க இட போட்டீங்கன்னு சொன்னா, எனவே இந்த 4 விஷயத்தையும் வந்து நீங்க கவனிக்கணும். வினைவலி, தன்வலி, மாற்றான் வலி, கூட நிற்பவர்களுடைய துணை வலி. இந்த 4ஐயும் தூக்கி செயல் செய்யணும். இதுதான் இந்த திருக்குறளை சொல்லப்படுது. இந்த 4ஐயும் வந்து சரியான முறையில் ஜட்ஜ் பண்ணி சரியான முறையில் அளந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முதலே திருவள்ளுவர் சொல்லி போட்டார். ஆனால் அப்படி செய்யணுமோ இல்லை. இவைக்கு கூட நிற்கிற அந்த துணை வலிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து திட்டுற குரூப், எல்லாமே வந்து கத்துற குரூப். அந்த குரூப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் அரசியலில் வந்து ஒரு சரியான சாணக்கியத்தை கொண்டு போகவே முடியாது. இதெல்லாத்தையும் வந்து ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டால் ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய சகல தகுதியும் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இருக்குது. அவர் வந்து சிம்பிளாக ட்விஸ்ட் பண்ணிட்டு போய்கொண்டே இருப்பார். அதுக்குரிய சகல டெக்னிக்கும் வந்து அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து ஊடகத்தை வந்து கையாள தெரியும், மக்களை வந்து கையாள தெரியும், தன்னுடைய சிச்சுவேஷனை வந்து கையாள தெரியும், மற்ற எதிரிகளை வந்து ஹேண்டில் பண்ண தெரியும். இந்த மாதிரி நிறைய திறமைகள் அவருக்கு இருக்குது. ஆனால் எதையுமே ஜட்ஜ் பண்ணாமல் கண்மூடித்தனமாக இப்படி நடக்கிறதால இந்த 476 திருக்குறளை வந்து கணக்கெடுக்காமல் நடக்கிறபடியால இவைகள் வந்து தோத்து போக போயினோம். இதுதான் நடக்க போகுது. அப்படி என்று சொன்னா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை சரியான முறையில் ஜட்ஜ் பண்றது எப்படி, அவரை வந்து எதிர்கொள்றது எப்படி, அதையே நான் சொல்லணும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் உண்மையிலே இல்லை. அதை பார்த்துக்கொள்ள வேண்டியது அரசியல் கட்சிகள். எனவே அவையில் அதை பார்த்துக்கொள்ளட்டும். எனவே இதே போக்கில் தொடர்ந்து போச்சு நம்ம சொன்னால், இதே மாதிரி காது கண்ணமெல்லாம் அடைக்கிற மாதிரி திட்டிக்கொண்டே இருந்துச்சு நம்ம சொன்னால், மிக விரைவில் அர்ச்சுனா அலை வந்து அர்ச்சுனா சுனாமியாக மாறும். இது வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும்.